மேனுவல் ஆல்பம் போட்டோ கூட பேக்ரவுண்டா யூஸ் பண்ணலாம். அதே பேஜ் மேல பேஜ் செலக்ட் பண்ணுங்க. அதாவது லெஃப்ட் ரைட் அண்ட் ரைட் எங்க போட்டோஸ் பேக்ரவுண்டா அப்ளை ஆகணுமோ போட்டோ டேப் உள்ள போய் போட்டோ செலக்ட் பண்ணுங்க. செட் போட்டோஸ் பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணுங்க. போட்டோ பேக்ரவுண்டா செட் ஆகும். டிஃபரெண்ட் லுக் கொடுக்க போட்டோ மேல பேக்ரவுண்ட் கூட கொடுக்கலாம். பேஜ் சைட் செலக்ட் பண்ணுங்க. பேக்ரவுண்ட் டேப்ல இருந்து பேக்ரவுண்ட் அப்ளை பண்ணுங்க. ஒரே சமயத்துல மல்டிபிள் போட்டோஸ் இன்சர்ட் பண்ணலாம். போட்டோஸ் இன்சர்ட் பண்ண கண்ட்ரோல் கீ ஹோல்ட் பண்ணி தேவைக்குரிய எல்லா போட்டோஸ் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் செஞ்ச பிறகு ஆட் போட்டோ ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. எல்லா போட்டோஸ் இன்சர்ட் ஆகிடும். மேனுவல் அலைன்மெண்ட் இல்லனா போட்டோஸ் கிரிட் ஃபார்ம் பண்ணுங்க. எல்லா போட்டோஸ் செலக்ட் செஞ்சு போட்டோ கிரிட் ஆப்ஷன்ல கிரிட்டுக்குரிய ரோஸ் அண்ட் காலம்ஸ் டிஃபைன் பண்ணுங்க. நீங்க கிரிட்டுக்குள்ள ரெண்டு போட்டோஸ்க்கு நடுவுல இருக்கிற ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிகல் ஸ்பேசிங் கூட மேனேஜ் பண்ணலாம். கிரிட் பாராமீட்டர்ஸ் டிஃபைன் செஞ்ச பிறகு கிரியேட் ஆப்ஷன் மூலமா கிரிட் கிரியேட் பண்ணுங்க. நீங்க கிரிட்டை ரிசைஸ் அல்லது மூவ் கூட பண்ணலாம். ஒரு லுக் கொடுக்க இந்த மாதிரி போட்டோஸ் ஸ்பேன் பண்ணுங்க. போட்டோஸோட முக்கியமான பகுதியில பிரேக் ஆப்ஷன் மூலமா கிரிட்டை பிரேக் கூட பண்ணலாம். தேவையான ரெண்டு ஃபீல்ட்ஸ் மறுபடியும் மெர்ஜ் பண்ணலாம். முதல்ல போட்டோஸ் செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் மெர்ஜ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. எந்த ஃபீல்ட்ஸ் மெர்ஜ் ஆகணுமோ அப்புறம் சிங்கிள் போட்டோ அந்த இடத்துல உட்காந்துரும். ஹைலைட் காமிக்க அவுட்லைன் அண்ட் ஷேடோஸ் இந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்கலாம். பேஜ் ஃபில் பண்ண ஸ்லோகன் டேப்ல இருந்து ஸ்லோகன் ஆட் பண்ணுங்க. எது வேணுமோ அதை டபுள் கிளிக் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க ஏதாவது JPEG அண்ட் PNG ஃபைல் கூட ப்ரௌஸ் அண்ட் இம்போர்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணி இருக்கிற ஸ்லோகன் 18 ரெடி டோன்ஸா ஜெனரேட் ஆக ரெடி டோன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. இப்போ ஏதாவது செலக்ட் பண்ணுங்க. ரெடி டோன் ரிசெட் செய்ய ரிசெட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஸ்லோகன் மேல ஏதாவது எஃபெக்ட் அப்ளை பண்ண எஃபெக்ட் டேப் மூலமா செய்யலாம். இங்க இருந்து பேஜ் நேவிகேட் பண்ணுங்க. போட்டோ டேப்ல இருந்து போட்டோ இன்சர்ட் பண்ணுங்க. போட்டோஸ்க்கு டிஃபரெண்ட் லுக் கொடுக்க போட்டோவை ஸ்பிளிட் பண்ணலாம். போட்டோ ஸ்பிளிட் பண்ண போட்டோ ஸ்பிளிட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் ரோஸ் அண்ட் காலம்ஸ் டிஃபைன் பண்ணுங்க. போட்டோவோட ரெண்டு பார்ட்ஸ் ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிகல் ஸ்பேஸ் மேனேஜ் பண்ணுங்க. பாராமீட்டர்ஸ் டிஃபைன் செஞ்ச பிறகு ஸ்பிளிட் ஆப்ஷன் மூலமா ஸ்பிளிட் பண்ணுங்க. ஸ்பிளிட் பண்ணி பிரேக் ஆப்ஷன் மூலமா போட்டோஸை பார்ட் அண்ட் தனித்தனியா பிரிக்கலாம். பேஜ்க்கு ஏத்தாப்புல பேக்ரவுண்ட் டேப்ல இருந்து இன்சர்ட் பண்ணுங்க. ஒரு ஸ்பிளிட் போட்டோஸ்க்கு தனித்தனி எஃபெக்ட்ஸ் கொடுக்கலாம். போட்டோவோட ஸ்பிளிட் பார்ட் செலக்ட் செஞ்சு எஃபெக்ட் டேப்ல இருந்து எஃபெக்ட் அப்ளை செய்யலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பிளிட்டுக்கு ஒரு எஃபெக்ட்ஸ் அப்ளை செய்யலாம். இன்னொரு போட்டோ பேஜ்ல இன்சர்ட் செஞ்சு எஃபெக்ட் டேப்ல இருந்து எஃபெக்ட் அப்ளை செஞ்சு போட்டோக்கு மாஸ்க் டேப்ல இருந்து மாஸ்க் அப்ளை செய்யலாம். மாஸ்க் அப்ளை செய்ய மாஸ்க் டேப்ல போனீங்கன்னா நிறைய மாஸ்க் அவைலபிளா இருக்கு. நீங்க உங்க ஓன் மாஸ்க் கூட ப்ரௌஸ் அண்ட் யூஸ் பண்ணலாம். மாஸ்க் தம்ப்நெயில்ஸ் மூலமா மாஸ்க் தம்ப்நெயில் ஜூம் இன் ஜூம் அவுட் செய்யலாம். போட்டோ செலக்ட் பண்ணுங்க. தேவையான மாஸ்க் மேல டபுள் கிளிக் இல்லைன்னா டிராக் அண்ட் டிராப் பண்ணுங்க. மாஸ்க் ரொட்டேட் பண்ண 90, 180 இல்லைன்னா 270 டிகிரி பட்டன் யூஸ் பண்ணுங்க. மாஸ்க் ஹாரிசான்டலி இல்லைன்னா வெர்டிகலா பிளிப் செய்யலாம். மாஸ்க் ரிமூவ் பண்ண ரீசெட் பட்டன் யூஸ் பண்ணுங்க. நீங்க ஆல்பம் எக்ஸ்பிரஸ்ல லேயர் மாஸ்கிங்கும் அப்ளை பண்ணலாம். இந்த ஆப்ஷன் ப்ரோ வெர்ஷன்ல மட்டும் அவைலபிள். லேயர் மாஸ்கிங் செய்ய எந்த போட்டோ மாஸ்கிங் செய்யணுமோ அந்த போட்டோ செலக்ட் பண்ணுங்க. பிறகு லேயர் மாஸ்க் டேப்க்கு போங்க. இங்க நீங்க நிறைய பிரஷஸ் ஸ்டைல் பார்க்கலாம். இத மாஸ்கிங்காக யூஸ் பண்ணுங்க. இங்க இருந்து பிரஷ் சைஸ், ஒபாசிட்டி அண்ட் ஃப்ளோ மேனேஜ் செய்யலாம். உங்களுக்கு பிடிச்ச பிரஷ் செலக்ட் பண்ணுங்க. இங்க மாஸ்க் அப்ளை செய்யணுமோ அங்க கிளிக் பண்ணுங்க. நீங்க பார்க்கலாம் மாஸ்க் அப்ளை ஆகுறது ஆரம்பிச்சிருச்சு. கண்ட்ரோல் கீ பிரஸ் பண்ணி வச்சிருக்கோங்கனால கரெக்ஷன் பண்ணலாம். போட்டோ மேல கரெக்டட் ஆன இடம் தெரிய வருது. ஷிஃப்ட் கீ பிரஸ் பண்றதுனால மாஸ்க் ஹாரிசான்டல் வரும். ஆல்ட் கீ பிரஸ் பண்றதுனால மாஸ்க் வெர்டிகல் வரும். இந்த மாதிரி வித்தியாசமான பிரஷஸ் மூலமா அட்ராக்டிவ் லுக் போட்டோஸ்க்கு கொடுக்கலாம். ஒரு தடவை மாஸ்க் வேலை முடிஞ்சதுன்னா வெளியே வர எக்ஸிட் பட்டன் கிளிக் பண்ணுங்க. மாஸ்க ரீசெட் பண்ண போட்டோ செலக்ட் செஞ்சு பிறகு கிளியர் பட்டன் யூஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு புது பேஜ் எடுத்து டேம்ப்ளெட் டேப்ல போய் டேம்ப்ளெட் ரைட் பேஜ்ல அப்ளை செய்ய ரைட் பேஜ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. இப்போ டேம்ப்ளெட்டை டபுள் கிளிக் பண்ணுங்க இல்லைன்னா டிராக் அண்ட் டிராப் பண்ணுங்க. டேம்ப்ளெட் மேல ரைட் கிளிக் பண்ணி ஃபிளிப் பேஜ் ஆப்ஷன்ல போய் இங்க நம்ம ஹாரிசான்டல் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இந்த டேம்ப்ளெட்டை டிராக் அண்ட் டிராப் பண்ணுங்க. போட்டோ டேப்ல இருந்து போட்டோஸ் இன்சர்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த மாதிரி பேனிங் பண்ணுங்க. இப்போ மை ஆல்பம் டேப்ல பாருங்க. நீங்க ஓனா கிரியேட் பண்ண ஆல்பம் ரெடி. உங்க போட்டோ ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி ஃபில்டர் செய்யலாம். அதாவது நீங்க பார்க்கணும் யூஸ்ட் அண்ட் அன்யூஸ்ட் போட்டோஸ் மட்டும். போட்டோ டேப்க்கு போய் ஃபில்டர் டிராப் டவுன் மெனுல யூஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. இந்த ஆல்பம் உள்ள முதல்ல இருந்த யூஸ் செய்யற போட்டோஸ் டிஸ்பிளே ஆகும். சாதாரணமா நீங்க அன்யூஸ் போட்டோஸ் மட்டும் பார்க்கணும். இது உங்களுக்கு மீதி யூஸ் பேஜஸ்ல போட்டோஸா உட்கார உதவியா இருக்கும்.
எல்லா போட்டோஸும் பார்க்க ஃபில்டர் ஆப்ஷன்ல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. இப்போ பேஜ் அதிகப்படுத்தணும்னா மை ஆல்பம் டேப்ல போய் நம்பர் ஆஃப் பேஜஸ் லிஸ்ட் பாக்ஸ்ல போய் உங்க ஆல்பம்க்கு பேஜஸ் ஆட் பண்ணலாம். இங்க பேஜ் ஆட் ஆகி இருந்தா பார்க்கலாம். ஆல்பம் பேஜ் டிலீட் பண்ணணும்னா நம்பர் ஆஃப் பேஜஸ் லிஸ்ட் மூலமா டிலீட் பண்ணலாம்.